ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் பேக். என்னடா வீடியோ போடுவாங்கன்னு பார்த்தா இவன் வந்து பேசிட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க. 1 மினிட், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இனி வரப்போகிற எபிசோட்ஸில் ட்விஸ்டெல்லாம் ரிவால்வ் ஆக போகுது. ஸோ வீடியோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உறவுகள் ஸ்டோரி பார்க்குறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு தெரியுது, இருந்தாலும் ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ப்ரமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து அந்த ப்ரமோக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியும் ஒரு 5-6 எபிசோட் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்புறம் ஒன்று இதுக்கு அதில் எபிசோட் போன வாரம் ஃபுல்லாக போடவே இல்லை. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ போன வாரம் ஃபுல்லாக போடவே இல்லை. அது அந்த ஸ்டோரியே மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் லாஸ்ட் 2 டேஸாக, அதாவது நேற்றுக்கும் இன்றைக்கி இதுக்கு அதில் போட்டேன். ஆனால் எல்லோரும் உறவுகள் ஒரு நாளும் இதுக்காக ஒரு நாள் தானே போடுறேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ மட்டும் ஏன் சிஸ்டர் இதுக்காகவே கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. சாரி, அவங்களுக்கு இதே இது உறவுகள் போட்டு அவங்க கேட்கவே மாட்றாங்க, ஏங்க இதுக்காக போட மாட்டீங்கன்ட்டு. ஓகே, ஆனால் இதுக்காக ஃபேன்ஸ்க்கும் போடணும்ல, அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அவங்களும் கமெண்டில் கேட்குறாங்க, என்னங்க இதுக்காகவே போடவே இல்லை அப்படின்ட்டு. இனி வர இந்த ட்விஸ்டெல்லாம் ரிவால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் இதுக்கு அதில் வரும். ஸோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணி போட பார்க்குறேன். ப்ளீஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னால் 2 வீடியோவும் சேர்ந்து பண்ணி கொடுக்க முடியல. அதனால தான் இந்த ட்விஸ்டெல்லாம் ரிவால்வ் பண்ணிட்டு அப்புறமா இதுக்கு அதில் உறவுகள் மாறி மாறி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் சொல்ல தான் இது பண்ணேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. வீடியோக்குள்ளே போகலாமா? பாய். சாரி, ஒரு சிஸ்டர் மட்டும் சொன்னேன்னு நினச்சிக்க போகிறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எல்லாத்துக்குமே தான். என்னங்க 2 எபிசோடும் இதுக்கு அதிலாவே கொடுத்துருக்கீங்க, உறவுகள் போடலை, வெயிட்டிங்னு. அவங்களுக்காக தான் சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதுக்கு அதெல்லாம் போடணும்ல. அதே மாதிரி கண்டிப்பாக ட்விஸ்ட் ரிவால்வ் பண்ண முன்னாடியும் டைம் இருந்தால் கண்டிப்பாக போடுவேன். திடீர்னு எப்படி உங்களுக்கு ஷாக் கொடுக்குறேன்னா, திடீர்னு உறவுகள் வருது, திடீர்னு எதுக்கு அதில் வருது, அந்த மாதிரி கண்டிப்பாக முடிஞ்சளவு போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 5-6 எபிசோடுக்கு உறவுகள் தான் போகும். அதுக்கப்புறம் இதுக்கு அதில் வரும். அதாவது முடியாத பட்சத்துக்கு சொல்கிறேன், முடிஞ்சளவு கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஊடால வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இதுக்கு அதில். அப்படி இல்லைன்னா சொல்கிறேன். ஓகே, பாய். வீடியோக்குள்ளே போகலாம். சந்தியா, சந்தியா, ஏன் அல்லாத? இப்படி என்ன அல்லாதன்னு சொல்கிறீங்க? அல்லாமல் என்ன பண்ண முடியும்? இங்கே பாரு, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. நம்பிக்கையோட நிச்சயதார்த்தம் நடக்காதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். அவன் எங்க? இதுக்கு தான் நான் முதல்ல எல்லாத்தையும் சொன்னேன், கேட்கவே இல்லை நீங்க எல்லாம். நானும் சேர்ந்து இப்போ இப்படிலாம் என்னால் பார்க்க முடியல. செத்துலாம் போல இருக்குடி. சந்தியா, இன்னைக்கு சந்தியாக்கு, நாளைக்கு உனக்கு, நாளைக்கு எனக்கு, எல்லாரும் இப்படி தான் நிற்க போகிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சக்தி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நினச்சாதே பார்த்தோமா? நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தம் இருந்துச்சா? இப்போ எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. கயல், புரியுதா? இல்லடா, நீ ஏதோ தப்பா தப்பா மட்டுமே தான் புரிஞ்சிருக்கணும். நான் நினைச்சது அதாவது உண்மையா இருந்துச்சு. ஒருத்தன் கூட என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. எல்லாரும் தான் இதுக்கு காரணம். எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி தான். யாரும் நல்லவன் கிடையாது. ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கோம், நீ வேற. இனிமே என்ன இருக்கு? எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து கூடவே சேர்ந்து அதை விட எக்ஸ்ட்ரா அழுகையும் கொடுத்தாச்சு. இனி என்னடி இருக்கு? அவகிட்ட மறைக்கணும்னு என்ன இருக்கு? சந்தியா, ஏய், என்ன இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் என்னாச்சுன்னு தெரிஞ்சா பொண்ணை தீர்த்து வச்சிருவியா? ஏய் சக்தி, அரைஞ்சு பல்லுகளெல்லாம் கலட்டிடுவேன் நாயே. எங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? என்னடி படிச்ச திமிரில் பேசுறியா? உங்களை பெத்து வளர்த்து
படிக்க வச்சு நல்லதுக்கிட்டலாம் பார்க்குற எங்களுக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க தெரியாதா? எப்படி என்னன்னு எங்களுக்கு தெரியாதோ? ம், நான் நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் ஏதோ செத்த வீட்டில் இருக்க மாதிரி 20 அழுதுகிட்டே இருக்கீங்க. எதுக்கிட்டே அழுதுறீங்க? படிக்கணும் தான் ஆசைப்பட்டேன், அதான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இல்லை வேற எவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்களா? பெரியம்மா என்ன அழுதா? அப்படிதான் தோணும். நான் என்ன கிணத்துல எப்படி தள்ள பார்க்குறேன்? எனக்கு தெரியாமையா இருக்கும் அழுது கிட்டது என்னன்னு. தெரிஞ்சு தானே பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க 2 பேரும்? ம், அப்போ எனக்கு என்ன தோணும்? வேற எவனே பிடிச்சிருக்கான்னு கேட்க தோணும். ஆமாம் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? எப்படி சிறப்பு நோய் மண்டபமாக இருக்குன்னு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே கொண்டு போட்டுருவேன். இரு, உனக்கு இருக்கு, வீட்டுக்கு போய். இவனை கல்யாணம் எப்படி ஒத்துக்கிட்டேன்? ஏன் என்ன குறைச்சல அவனுக்கு? ஏன் உங்களுக்கு வேற ஏதாவது மன்மதன் வேணுமா? இவனுக்கு என்ன நல்லா தானே இருக்கான் எல்லா விஷயத்துலையும். ஆள் பார்க்கவும் நல்லா இருக்கான், காசு பணமும் இருக்கு. நீங்கள் கேட்டதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வேற என்னடி உங்களுக்கு வேணும்? ம், அப்போ நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. சக்தி! ஐயோ அத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. நாக்க பிடிச்சி அறுத்துருவேன். ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லிட்டேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தோ இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருப்ப. அம்மா லக்ஷ்மி, மாப்பிள்ளைக்காரங்க வந்துட்டாங்க. இதோ வரேன் பெரியம்மா. இங்கே பாரு சந்தியா, அவள் தான் அடங்காமல் தெரியுறானா? நீயும் ஏதாவது இந்த மாதிரி அழுதுட்டு என்னை அசிங்கப்படுத்தின அப்புறம் என்னை பொணமாக தான் பார்ப்பேன். பெரியம்மா கயல் சொல்ல அவள்கிட்ட அழுகையை நிப்பாட்டிட்டு சிரிச்ச முஞ்சோடு இருக்க சொல்ல. யாராவது வந்து ஏதாவது ஏன் அழுகிற அந்த மாதிரி கேட்டாவே என் உயிரே விட்டுருவேன். மிரட்டுறேன்னா நினைக்காதீங்க, அவளுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் சொன்னா செய்வேன். ஏ அடங்காதவளே, வா, நீ தான் வந்து ஆரத்தி இருக்கணும். வந்து தொலை. ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறத பாரு, ஏதோ என்ன சொல்கிறது, சின்ன டென்ஷன் ஏற்றி பார்க்கறது உனக்கு வேலையாக போச்சுல. இன்னைக்கு உனக்கு வீட்டுக்கு போய் இருக்கு. வா. அதெல்லாம் வர முடியாது. ஏய், வர முடியாதுன்னா வர முடியாது. வேற யாராவது வச்சு எடு. சக்தி, இந்த மிரட்டல் உருட்டு வேலை என்கிட்ட வச்சுக்காத. சந்தியாவோட நிப்பாட்டிக்கோ. இன்னும் மீறி ஏதாவது மிரட்டினேன்னு வச்சுக்கோ, நீ என்ன செத்து போகிறது? இந்த மாதிரிலாம் என்னை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினா நான் தொங்கிடுவேன். உனக்கு அவையொன்று நான் தொங்கிடுவேன். இதே சக்தி, உன்னை பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். சக்தி, ஏய் சக்தி. சந்தியா, கார்த்திக், என்னாச்சு? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீங்கள்லாம் இருப்பீங்கடா, எங்களுக்கு என்ன தெரியாமலா இருக்கு? உங்கள் போதைக்கெல்லாம் நாங்கள் தானடா ஊருகா. ம், கரெக்டாக நீங்கள் யாரும் நிரூபிச்சிட்டிங்கல்ல. நான் அப்போ இருந்து சொன்னேன், இவங்களாம் கேட்கவே இல்லை. சக்தி, கோபத்தில் என்ன பேசணும் தெரியாமல் பேசிட்டு இருக்க. அமைதியா இரு. நீ இன்னும் அவங்க ஜாட தட்டத்தை விடலையா? கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. எதுக்கு உனக்கு இவ்வளோ கோபம்? இன்னும் என்னடி நடக்கணும்? ம், என்ன நடக்கணும்? ஜீவி பற்றி உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் அப்படிலாம் பேசுகிறேன். நம்பி ஏமாந்துட்டோண்டி. ஒரு பக்கமாகவே பார்க்குறோண்டி. அவங்களுமே புரிஞ்சுக்கோ, என்ன பிரச்சனைன்னு தெரியாதுல்ல. எந்த நிலைமையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேசணும். பேசுறதுக்கு பயந்து ஓடுறவங்களாம் வேணாம், என்னை பேச வைக்காதீங்க, வேற மாதிரி ஆயிரும். ஏய், நீ கோவத்தில் என்ன பேசுறேன்னு தெரியாமல் வார்த்தைங்களை தேவையில்லாமல் விட்டுட்டுருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னமோ பண்ணி தொலை. என்னாச்சு கத்தி? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். சந்தியாவை கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்க. அப்புறமா மேடம் கிட்டையும் சொல்லுங்க. இப்போ நிச்சயதார்த்தம் நடக்கிற பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜீவி எங்க தான் கேள்வி. வருவான். ஷூர். என்ன கேள்வி இது? நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக வருவான். அச்சோ, டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. மருமகளே சந்தியா, என்னமாச்சு? அது அது ஒன்றும் இல்லாண்டி, அது கொஞ்சம் பயமாக இருக்கு போல. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டேஜு எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் பயமாக இருக்கு போல. அதுதான் ஆண்டி, அதான் சொல்லிட்டு இருந்தா. ஏய் லூசு, இதுக்கெல்லாம் அழுவேன்? ஓ அப்படியா? இது எல்லா பெண்ணுக்கும் உண்டானது தான். இது ஒரு விதமான பயம். அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அப்புறமா சரியாக போயிடும். என் மருமக ரொம்ப அழகாக இருக்கா. சித்தி அம்மா வந்துட்டாங்க. இதோ போகிறேன். மருமகளே இருமா வரேன். அக்கா வா வா. அதான் ஏன் அழுகிறான்னு கேட்டாங்கல்ல, சொல்லியிருக்க வேண்டியதானே. சக்தி, என் வாய் அடிக்கிறதுல இரு. எப்படியோ போங்க. சக்தி. கார்த்திக், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவள் ஏதோ கோவத்தில்.
ஐய நீங்கள் வேற மேடம் கோவப்படாமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படணும். இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். மொத்த கோவத்தை என் மேலே தான் காமிப்பான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ அந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கேன். பரவாயில்லைங்க, நான் அவ்வளோ கூல் பண்ணிப்பேன். தேங்க்யூ கார்த்திக். ஏங்க அவன் பொண்டாட்டிங்க, எனக்கு அவளை பற்றி தெரியாமல் இருக்குமா? கவலைப்படாதீங்க. கார்த்திக் சந்தியா ப்ளீஸ் அழாத, எனக்கு கஷ்டமாக இருக்கு. இங்கே பாரு, நீ அழுகிறத பக்கத்தில் நாங்களாம் இருக்கோமா? ம், நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, சரியா? நான் கேட்குறது யாருக்குமே புரியல. புரியுதுடா, வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. உன் ஜீவியை பற்றி உனக்கு தெரியாதா? என் ஜீவியாக இருந்தால் இந்த என்கேஜ்மெண்ட்டே ஃபிக்ஸ் ஆகிருக்காது. என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு தெரியல. இங்கே பாரு, உனக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம், சரியா? எதை போட்டு மனசில் குழப்பிக்காம அலறதை நிப்பாட்டு. நீ அழுகிறத எங்களால் பார்க்க முடியல. ஸோ இனிமேல் அழாத என்ன? இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்காது, ஓகே? ஏங்க நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. இங்கே என்ன பண்ணுறா? விட்டுட்டு போக முடியல. ஏன் கண்ணிலே இதெல்லாம் அடிக்கடி தெரியணும்? என்ன நடக்குது? இல்லை போகலாமா? எக்ஸாம்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்? நீ எப்படி பண்ணியிருக்க? எப்பவும் போல தான். கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இல்லை? எழுத நினச்சி கவலைப்படாத. இனிமேல் வரப்போகிற எக்ஸாம் நல்லா எழுதணும்னு நினை. விக்ரம் எங்கள் அம்மா அப்பாக்கு அப்புறம் என்னை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான். அடிப்பாவி, இங்கே வந்து இவங்க கூத்தடிச்சிட்டு இருக்கா. யார் இவன்? சீக்கிரம் குடிச்சு முடி, லேட் ஆகிடுச்சுல, வீட்டுக்கு போவேணாமா? இன்னும் எவ்வளோ நாள் தான் அந்த மெடிசன் சாப்பிடணும்? அது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தப்பா? யூ ராஸ்கல். என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? யார் விட்டு பொண்ணுமில்ல. விக்ரம் அண்ணா, சி சின்ன அப்படி கூப்பிடாத. அண்ணா இதோ தப்பா? அவ யாரும் உங்களுக்கு தெரியும்லடா? தெரியும்ண்ணா. அப்புறம் என்னோட அதெல்லாம் நீ மனோங்கள் பையனா என்ன? சி உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுண்ணா. வாய மூதும். ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ம், நேத்தி ரோட்ல பார்த்து 4 அரை கொடுத்துருக்கணும். அம்மா கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேன். மறுபடியும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சி வாய மூடு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த அளவுக்கு இருப்பேன்? ம், எங்க பிறந்து வளர்ந்து என்னடி இதெல்லாம்? ஐயோ அண்ணா, கோவப்படுறத நிப்பாட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. அப்படியே நாமே ஏன் லவ் பண்றதுன்னு அவ்வளோ பெரிய தப்பா? ஏஞ்சல் அதானே பரம்பரை புத்தி தானே, அப்படிதானே இருப்பீங்க. உங்க அம்மா எங்க அப்பா, இப்போ நீங்களா? ஏய் தப்பு பண்ணது நீ. தப்பா? என்ன தப்பு? நான் என்ன தப்புன்னு நீங்க பாத்தீங்க? தென்றல் அமைதியா விக்ரம். பின்ன இங்க தனியா ஒரு பையன் ஒன்று கூத்தடிச்சிட்டு இருக்க, இது தப்பு இல்லையா? ஓ, இதுக்கு பேர் தான் ஊர்ல கூத்தடிக்கிறதா? ம், என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டு வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. முதல் சாரி கேளுங்க அவங்ககிட்ட. இன்னொன்னும் தென்றல் சாரி கேளுங்க தான். கேட்க முடியாது அண்ணா. இங்க என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? தென்றல் சொல்லுங்க தான். என்ன தெரிஞ்சு போய் நடிச்சிங்க? இல்ல தான், அப்பாவும் அத்தையோ பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க பண்ணலே தப்புன்னு தான் சொல்வேன். எப்படி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தனியாக ஒரு ரூமில் பேசிட்டு இருந்தா அது தப்பா? ம், சொல்லுங்க தான். எப்படி தனியாக ஒரு பொண்ணு ஒரு பையனை பேசிட்டு இருந்தா அவங்க லவ் பண்ணுறான்னு அர்த்தமா? அப்போது நீங்கள் தனியாக ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுனீங்கன்னா அந்த பொண்ணுங்களாம் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தமா? தென்றல் சொல்லுங்க தான். வந்து வேகமாக அடிச்சிங்க, இப்போ பதிலே காணோம். சாரி தான், உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் நீங்கள் லவ் பண்ணல? அண்ணா அவன் பேசுறது பெருசா எடுத்துக்காதீங்க. அப்போ நீ என்கிட்ட பேசாதடா, உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். கோவப்படுறதா இருந்தா சேமனை தான் கோவப்படணும், அவன்கிட்ட இல்லை. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த அவன் பண்ணிட்டு இருக்கான். எப்படி யார் வீட்டில் இருந்துட்டா? ம், கரெக்டு தான் தான். அப்படி அப்பாவுக்கு என்ன அசிங்கமாக வந்துடக்கூடாதுந்தா என்னை எப்படி பார்த்துட்டு இருக்கான். அமைதியார் விக்ரம், நான் பண்ண தப்புக்கு நீ எதுக்கு தேவையில்லாம கெட்ட பேர் வாங்கிக்கணும்? நீங்க தப்பு பண்ண. நீ என்ன தப்பு பண்ண? என் உயிரை காப்பாற்றி வச்சிருக்கே, அதுதான் நீ பண்ண தப்பா? அதுக்கு தான் இவ்வளோ அடி வாங்கிட்டு அமைதியாக இருக்கியா? தென்றல் தென்றல் ஏய்
டென்ஷன். அதான் நம்ம வீட்டில் பிறந்திருக்க தகுதி இல்லாதவ தானே நான். நோ. இவன் மட்டும் அன்னைக்கு பார்க்கலனா எப்பயும் நான் போயிருப்பேன் தான். டென்ஷன். விக்ரம், என்னடா இதெல்லாம்? அண்ணா, உனக்கு தெரியாதோ? ஐம் ஆல்சோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம். ஒரு நாள் உங்களுக்கு தெரியாது இல்லைண்ணா? டென்ஷன் எவ்வளோ போல்டுண்ணே. மம்மியை பார்க்குற மாதிரியே இருக்குண்ணா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அதுக்கு காரணமே அந்த போல்ட்னஸ் தான். கொஞ்ச நாளாக யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டான். எப்போ பார்த்தாலும் தனியாக உட்காந்துட்ருப்பா. இப்படியே போச்சு. இதுவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இப்படிலாம் இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளாஸ் ரூமில் தனியாக இருந்தான். நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டேன். போனேன். தனியாக உட்காந்துட்டு இருந்தான். அப்போ அவ எல்லாரும் மெடிக்கல் படிச்சு எல்லாரையும் காப்பாற்றணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் மேடம் மெடிக்கல் படிச்சதுக்கு தெரியுமா? அவளே அவளை அழிச்சுக்கிறதுக்கு. ஆமாண்ணா, நான் பார்க்கும்போது இன்ஜெக்ஷன் அவளே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டோம். நான் போய் என்னன்னு பார்த்தா ஸ்லோ பாய்சன்னா. என்னது? ஆமாண்ணா, ஆல்ரெடி 4-5 இன்ஜெக்ஷன் போட்டிருப்பா போல. ஸ்லோ பாய்சன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை எடுத்துருண்ணா. தெரிஞ்சா ஏன்? அதான் வீட்டில் எல்லாரும் அத்தை மாதிரி இருக்கேன் அத்தை மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்ல என்னோட லைஃபும் அத்தை மாதிரி ஆயிடுச்சுல்ல. அப்படின்னா இன்னொன்னும் அண்ணா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸ்லோ பாய்சன் எடுத்துக்கிட்டால அதை க்யூர் பண்ணுறது தானே டேப்லெட். இதோ இந்த மெடிசன் கூட அதுக்காக தான். இந்த மெடிசன் சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரம் அவன் மயக்கத்துக்கு போயிடுவான். அதுக்காக தானே இங்கே வீட்டில் வச்சு இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதனால தானே. வேற எதுவும் தப்பா இல்லைண்ணா. அம்மாக்கு நடந்ததும் உனக்கும் ஒன்றா. அம்மா நம்பி ஏமாந்துட்டாங்க. ஆனால் அவங்களும் சாகணும்னு நினைக்கலையே. என்ன நல்லபடியாக தானே வளர்த்துருக்காங்க. அந்த போல்ட்னஸ் எங்கே போச்சு உனக்கு? கோழியா சாகணும்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக தான். அத்தை வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களுக்காக தான் அவங்க வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா உங்களை எப்படி அவங்க தனியாக விட்டுட்டு போக முடியும்? ஆனால் நான் யாருக்காக வாழணும்? என் அப்பா பற்றி உங்களுக்கு தெரியும்ல தான். அப்படி இருக்கும்போது அவரோட ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் இப்படி எப்படி அதை தாங்குவாரு சொல்லுங்க தான். என் அம்மா அப்பா தான் என்னோட உலகமே. அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க சொல்கிறீங்களா? அதுக்கு தான் இந்த முடிவு. இதெல்லாம் விட எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு என் உலகத்தில் ஒருத்தர் இருந்தான். என் உலகமே அவன் தான். அவனை நான் பார்க்காம ஒரு நாள் கூட இருந்ததில்ல. எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவனை பார்க்கலன்னா என் நாளே ஓடாது. அந்த அளவுக்கு எனக்குள்ள என் லைஃப்பில் எனக்கு இம்பார்ட்டன்ட் எங்கள் அப்பா, எங்கள் அத்தை, அப்புறம் அவன். நானும் விக்ரமும் ஒன்றா ஸ்கூலில் இருந்து படித்தோம். விக்ரம் கிளாஸ் ஃபஸ்ட்டு, 8th படிக்க வரையணும். நான் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட். ஒன்றுமே கிளாஸில் படிக்க மாட்டேன். எல்லாம் அப்பா பேரை வச்சேன் பயங்கர பந்தா காமிச்சிட்ருப்பேன். அப்படி தானே விக்ரம்? அதுக்கப்புறமா 9th 10th +1 +2 எல்லாம் ஸ்கூல் ஃபஸ்ட். யாருனாலும் தெரியுமா தான்? எல்லாம் அவனால தான். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் 9th படிக்கும் போது தான் அவனை நான் ஃபோட்டோவில் பார்த்தேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததில்ல, வந்தீங்கன்னா பாருங்கள். ஏன்னா எங்களோட வால் டெக்கரேஷனே இந்த ஃபோட்டோஸ் தான். அதுக்கப்புறமா என்னோடய பெட்ரூம் வால் டெக்கரேஷனும் அதே ஃபோட்டோவாக மாறிச்சு. 7 இயர்ஸாக அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்ன தெரியுமா? இது அவனுக்கு தெரியவே தெரியாது. என்னது? ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்ட, அம்மா வீடு ஃபுல்லாக இவங்க ஃபோட்டோவாக வச்சுருக்கீங்க, ஆனால் அவங்கள நான் நேரில் பார்த்ததே இல்லையே, அவங்க எங்கம்மா இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அப்படியா, அவங்கள நீ பார்க்கணுன்னா லண்டன் தான் போகணும்னு சொன்னாங்க. வாட்? உங்கள் வீட்லையா? உங்கள் வீட்டில் அண்ணா ஃபோட்டோ? ஏய், யாரை சொல்கிறேன்? ஏன் அண்ணா ஃபோட்டோ மட்டும்தான் இருந்ததா? தென்றல், ஏன் ஃபோட்டோவா? ஆமாத்தா, நீங்கள் வீட்டுக்கு வந்ததில்ல, அதனால் உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஃபோட்டோ தான். உங்கள் கூட இன்னொருத்தவங்க ஃபோட்டோ இருந்தது. ஏய், இன்னொருத்தவங்க ஃபோட்டோவா? தென்றல் வேண்டாம். விக்ரம், அண்ணா அவள் ஏதோ உளறிட்டு இருக்கா. ஏதோ ஒரு விஷயத்த மனவுக்குள்ள அம்மா மறைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏய், இல்லைண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. தென்றல், நான் அந்த ஃபோட்டோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, அதாவது எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், எதுக்கம்மா இவங்களாம் யார், எதுக்கு இந்த ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்க 2 பேரும் உன்னோட அத்தை பசங்கன்னு சொன்னாங்க. தென்றல், விக்ரம், அண்ணா அத்தை பசங்கன்னா புரியல. இவ ஏதோ உளறிட்டு இருக்காண்ணா.
நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. மனோ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரா? எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு ட்ரைனிங் கொடுத்துருக்காரடா? அப்படிலாம் இல்லைண்ணா. தென்றல், நீ லவ் பண்ணுற பையன் யாரு? பயப்படாதீங்க தான், நீங்கள் இல்லை. நான் இல்லை தான். இன்னொரு பையன் யாரு? அண்ணா வேண்டாண்ணா, அவள் ஏதோ எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கா. லண்டனில் இருக்கான்னு சொன்னேன்ல, ஏஜா? அண்ணா, தென்றல், என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன நடக்கும்னு தெரியும்ல. அத்தை பையன்னா புரியுற மாதிரி சொல்றியா? ஏய், இப்போ என்ன அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? சரி, அது அப்புறமா பேசிக்கலாம். நோ 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 நோ, இல்லை. அவங்க நான் எப்படி நான் சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சது கூட அவங்களுக்காக தான். இனிமே வாழ்க்கையில் அவங்க முன்னாடி போய் நான் நின்றுடக்கூடாதுன்னு என்னால் அதெல்லாம் முடியாது. நான் எந்த அளவுக்கு அவங்க மேலே லவ் வச்சுருந்தேனோ அந்த அளவுக்கு இப்போ நோ, அவங்க முன்னாடி போய் நிற்கிற தைரியம் எனக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் நான் தான் அவங்கள லவ் பண்ணேன், அவங்க வேற பொண்ணை விரும்புகிறாங்க. வாட்? ஆமாம் விக்ரம், நான் 7 வருஷமாக லவ் பண்ணுறேன். நான் தான் சீனியர். ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லலைல்ல, ஒன் சைடாக தானே லவ் பண்ணேன். அவங்க 2 பேரும் 1 இயராக தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பிடிச்சி போய் 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அப்போது அவங்க 2 பேரும் தானே ஒன்று சேருவாங்க. என்னோட லவ் என்னுடைய தென்றல், இதுக்கு மேலே என்னால் முடியாது. யாரவன்? நோ நோ தென்றல். 2 பேருமே சன் ஆஃப் வசுந்தரா தான். ஏய், ஒருத்தன் எங்கே இருக்கேன், இன்னொருத்தன்? அது அது வந்து அர்ஜுன் ரவிதாஸ். அண்ணா, என்னடி சொல்ற? நீ சொல்றதுல உண்மையா? ஆமாத்தா, அர்ஜுன் அத்தான் தான். ஆமாத்தா, 2 பேருமே ட்வின்ஸ். ஏன் பர்த்டே கூட 2 பேரும் ஒன்றா தானே கொண்டாடுறீங்க? அப்போ கூட உங்களுக்கு டவுட் வரலையா? தென்றல், அண்ணா, ஏன் மம்மி என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? மம்மி, அண்ணா அல்லாதீங்க. அதனால தான் அப்பா அர்ஜுனத்தனுக்கு அதிகம் எஃபர்ட் போட்டு பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் அர்ஜுனதான் வசுவத்தியோட பையன் தெரிஞ்சா ப்ராப்ளம் வந்துடும்னு சொல்லிட்டு அத்தனுக்கு ப்ராப்ளம் வந்துடும்னு அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேருந்து எல்லா விஷயமும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அத்தை முடிவு பண்ணாங்க 2 பேரையும் ஒன்றா. அதுக்கப்புறம் தான் அத்தை போட்ட பிளான் தான் இந்த லண்டன் பிளானே. 2 பேரையும் ஒன்றா வச்சு பார்க்கணுன்னு. அது அதுக்கு தெரியாமல் ஏதோ தனியாக பிரித்து வைக்கிறோன்னு நினச்சிட்டு அதான் அகில ஆண்டி அப்படி நினச்சி அவங்க லண்டன் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியுமே, ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தை கைட்னஸில் தானே 2 பேரும் வளர்ந்தீங்க. அண்ணா, ஏன்னா அழுகுறீங்க? உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து 2 பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க. என்ன அண்ணன் தம்பியா இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, அது மட்டும் தானே வித்தியாசம். என்னடா அப்படி சொல்லிட்டேன்? எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ. அச்சோ, ஐ மிஸ் யூ ஸோ மச்டா. மாமி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த விஷயம் உனக்கு தெரியும் தான்? அவன் என்ன அவன் தெரியுமா? அவன் ரொம்ப பாவம். அண்ணா, நீங்கள் லாஸ்ட் 1 வீக்கா அர்ஜுனா கிட்ட பேசல தானே? ஆமாண்டா, நான் அவன்கிட்ட பேசல. எவ்வளோ ஃபோன் கால் பண்ணியிருப்பான்னு தெரியுமா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாகவே இருந்துட்டேன். என்ன மம்மி கம்மி, எனக்கு நீ கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். எதுக்கு ஆமாங்க? எதுக்கு நீங்கள் அவனுக்கு அங்கே கொடுத்தீங்க? அண்ணா வேண்டாண்ணா. தென்றல், யாரவன்? ஒன்னதான், யாரவன்? எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறானா? ஏன்? என்ன அவனை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஒருவேளை இப்படி நடந்துட்டனால அவன் கூட தான் வாழ்க்கையை முடிவு பண்ணிருக்கேன் என்ன? அதுக்கு நான் செத்து போயிடுவேன். அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்தது பார்த்தாதானே இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்க போயிருக்கான். இன்னைக்கு அவனுக்கு என்கேஜ்மெண்ட். தென்றல், என்கேஜ்மெண்ட்டா? என்ன இவ்வளோ அசட்டாக சொல்லிட்டு இருக்க? உன் வாழ்க்கை கெடுத்த பார்த்தாதானே இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்க போகிறான். என்ன? எனக்கு அவன் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவன் என்ன பண்ணணுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன சொல்கிற தென்றல்? அண்ணா, உனக்கு தெரிஞ்சிருச்சா யாரவன்? அப்போ உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதா? என்னடா உளர்ற? இன்னைக்கு யாருக்கு நிச்சயதார்த்தம் தெரியுமா? என்னன்னா சொல்லுங்களேன்டா. ஏன்டா? வினோத். என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணா, இன்னைக்கு இந்த பொறுக்கிக்கும் சந்தியாக்கும் தான் என்கேஜ்மெண்ட். அத்தான், என்னத்தை அழுதுட்டு இருக்கீங்க? நீங்கள் யாரும் தெரியும்ல, வசுந்தராவோட பையன்.
அதை மறந்துட்டீங்கன்னா என்ன? அந்த பொறுக்கி நாய் நம்ம கால் தூசிக்கு சமானம். அப்படி இருக்கும்போது சந்தியன் பேர் சொன்னாவே அவன் நாக்கு அறுத்து எடுத்துடணும். அப்படி இருக்கும்போது சந்தியா பக்கத்தில் நிற்க வச்சு வேடிக்கை பார்ப்பீங்களா? என்ன இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட மோதிருக்கான்னு அவனுக்கு காமிக்க வேண்டாம். எனக்காக இல்லைனாலும் எந்த பொண்ணோட வாழ்க்கையிலும் விளையாடக்கூடாது. அவனை நீ டேப்லெட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். பத்திரமா பார்த்துக்கூடா. அண்ணா ஜீவி கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆவான்னு அவனுக்கு தெரியணும். நீங்கள் அடிக்கிற அடியில் அவன் எழுந்திருக்கவே கூடாது. உங்ககிட்ட வச்சுக்கிட்டா என்ன அவனை அவனுக்கு தெரிய வேண்டாம். மறுபடியும் எழுந்து அவன் வரவே கூடாது. அந்த அளவுக்கு உங்கள் பனிஷ்மெண்ட் இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன் விக்ரம், நான் பார்த்துக்கிறேண்ணா. நான் ஒரு ஃபோன் கால் பண்ணணும், பேசிட்டு வரேன். நீ சீக்கிரம் குடிச்சு முடி. ஓகே? ம். சீக்கிரம் இடியா. பேர் தெரியாத தம்பி கூட கேள்விப்பட்டிருக்கேன், மூஞ்சி தெரியாத தம்பி இப்போதான் பார்த்துருக்கேன். கமான், பிக்கப் பிக்கப். சொல்றா தம்பி. அண்ணா நான் யாரும் கண்டுபிடிச்சிட்டேன். யாரா அவன்? எனக்கு மட்டும் இல்லைண்ணா, ஜீவி எனக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னடா சொல்ற? அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. எப்படி? ஜீவி என்னாவே வந்து சொல்லுவாங்க, ஆனா இந்த விஷயத்த அங்க சொல்ல மாட்டாங்க. வேற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால அங்க வந்துட்டு இருக்காங்க. என்னடா உளர்ற? என்னத்த பண்ணி வச்ச? வந்து சொல்லுவாங்க. ஏன் நீ சொல்ல மாட்டியா? அப்ப நீங்க யாருன்னு சொல்லுங்க. மண்ணாங்கட்டி டென்ஷன் ஏத்திட்டு என்னன்னு சொல்றான்? கார்த்திகண்ணா. ஷேப்பா தெரிஞ்சுக்கிட்டியா? சொல்லு. சாரி ப்ரோ, ஜீவி நான் வந்து சொல்லுவாங்க. வச்சிருக்கா? பாய். டேய் டேய் ராஸ்கர், நான் தான் எல்லாத்துக்கும் அல்வா கொடுப்பேன், இவன் எனக்கு கொடுக்குறான். உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டா. ஆமாம், ஜீவி ப்ரோ என்ன சொல்லி தொலைச்சா? ஐயோ என்ன போதுன்னு தெரியலையே. இங்கே வரணும்னு நினச்சதெல்லாம் உண்மைதான், கண்டிப்பாக இங்கே வரணும். எப்படியோ வந்தால் ரைட்டு தான். ஆனால் இவன் என்ன சொன்னான்? கார்த்திக். ஆ என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. அச்சுக்கு ஃபோன் ட்ரை பண்ணியா? இல்லையே, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குடா. ஸோ அவனுக்கு மட்டும் நம்ம தான் கன்ஃபார்மாக ஃப்ளைட் டிக்கெட் போட்டோன்னு தெரிஞ்சது. நம்ம 2 பேரும் செத்தோம் தெரியும்ல? எனக்கும் தெரியும்டா. ஆனால் அவன் இப்போ இங்கே வர வேணான்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கேன். கையில் கூட இப்போ என்கிட்ட கேட்டாங்க, டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னேன். பாவம் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அண்ணன் இங்கே இப்போ வர வேணாண்டா, வந்தா ப்ராப்ளம் வேறு மாதிரி போகும். ஆனால் அவன்கிட்ட எதுக்குடா பிளானை மாற்றி சொன்னேன்? நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாதுடா. தெரிஞ்சா அவங்க தனியாக இருக்கான், மண்டையை பிச்சுப்பான். அதனால தான் சும்மா பொண்ணை தூக்குறோம் மாப்பிள்ளையை தூக்குறோன்னு ஒரு பொய்யா ஒரு பிளான் அவன்கிட்ட சொல்லி வச்சேன். அதுக்கே அவன் பயந்துட்டு 100 தடவை கால் பண்ணான். அப்படி இருக்கும்போது இங்கே நடக்க போகிற விஷயத்த சொன்னோன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அச்சு உண்மையிலே பாவம்டா. அவனை தான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கேன். அப்புறம் ஏய், வந்தோடனே உன் ஃபேஸ் பார்த்துட்டு நான் வந்த வெளியே மறந்துட்டேன் பாரு. அங்கே நிச்சயம் உங்களை ரீட் பண்ண போகிறாங்களாம், எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கவா? போகலாம். நிச்சயம் உங்களை ரீட் பண்ணுற அளவுக்கு வந்துச்சா? உங்கள் பாட்டை வந்துட்டுருக்கான். யாரு? ஜீவியா? வந்துட்டுருக்காங்கடா. கரெக்டாக எல்லாம் நடக்கும்லடா? பக்காவாக பிளான் பண்ணியாச்சு, எல்லாம் கரெக்டாக நடக்கும். அச்சோ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்க தாண்டா ஒரு மணி உறுத்தலாக இருக்கு. உனக்கு அவனை பற்றி தெரியும்ல? பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பான், சைலண்ட் கில்லர். தெரியும்ல உனக்கு? ஜீவி ஒரு பக்கம்னா அச்சு ஒரு பக்கம், தெரியும்லடா? ஆமாண்டா, அவன் மட்டும் இங்கே வரக்கூடாது. அது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு வேணும். மற்றது எல்லாம் பிளானும் ஓகேவா இருக்கு. ஜீவி இங்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்கல, அவங்களே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லா பிளானும் பக்காவாக இருக்கு. ஏண்டா ஜீவி இங்கே வரான்னா நிச்சயத்தை ஸ்டாப் பண்ணவா? அது என்னன்னு தெரிலடா. எனக்கு ஒரு அரைகுறை ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவ்வளோதான். என்னடான்னு கேட்டால் ரீசன் வந்து ஜீவி ப்ரோ சொல்லுவாங்கன்னு வச்சுட்டான். இருவாடா போகலாம்.
ஏம்மா நாளை ஆயிடுத்து நிச்சயம் உங்களை படிக்கலாங்களா? ம், படிக்கலாம். நிகழும் நிறுத்துங்க.